மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களால புகுந்த வீட்டுக்கு பாதிப்பு உண்டா? அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மூல நட்சத்திரத்தோட உண்மையான விளக்கம் அப்படின்றது வாசகர் கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த மூல நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் காலச்சக்கரத்துக்கு 9ஆம் வீட்டில் மூல நட்சத்திரம் இருக்கு. மூலன்றது கேதுவோட நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்தா நிறைய பேருக்கு இன்னும் வரைக்கும் 40 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாம நிறைய பேருக்கு இருக்காங்க. ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் சொல்லி வச்சுட்டு போயிருக்கான். மூல நட்சத்திரத்துல பிறந்தா மாமனாருக்கு ஆகாது, மாமியாருக்கு ஆகாதுன்னு இவங்களா ஒரு கட்டுக்கதையை கிளப்பி ஆயிருக்காங்க. ஒரு நாள் ஃபுல்லா அந்த நட்சத்திரம் இருக்கையா, அந்த நட்சத்திரத்துல பிறந்தவன் எப்படி எப்படியோ அச்சுவா இருக்கான். ஆனா மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க மேரேஜ் ஆகி நல்லா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நானே உதாரணம் காட்ட முடியும், ஜாதகங்கள்லாம் இருக்கு. சில பேர் இதை நம்பி அவங்க பொண் வாழ்க்கையும் பையன் வாழ்க்கையும் நிறைய பேர் வீணாக்கிடுறாங்க. 5 நிமிஷம் இடைவெளியில பிறக்கிற குழந்தைங்களுக்கே 2 விதமான ஜாதகங்கள் வேறுபாடு இருக்கும்போது, நீ ஒரு பிறந்த நட்சத்திரத்தை பொதுவா வச்சு இவ்வளோ கட்டுக்கதையில சொல்லி நிறைய ஜாதகர்களோட வாழ்க்கையை எத்தனை பேர் வீணாக்கி இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்பாதீங்க. மூல நட்சத்திரங்கள்ல நட்சத்திரம் ஒரு விஷயத்த விதியை தீர்மானிக்காது. ஒரு விதியை தீர்மானிக்கிறது பாவங்கள் தான் தீர்மானிக்கும். சரிங்களா? அவங்களோட 7ஆம் பாவம் தான் திருமண வாழ்க்கையை தீர்மானிக்கும். அவங்க மூல நட்சத்திரத்துல பிறந்தாங்கன்னா அது தரித்திரம் முடிச்சதுன்றது மூட நம்பிக்கை. அது ஜோதிடம் மூட நம்பிக்கை ஒண்ணு கிடையாது. ஜோதிடத்தை சில பேர் பண்ணக்கூடிய விஷயங்களால அது மூட நம்பிக்கையா இப்போ பரவலா ஆகப்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் நம்பி ஏமாறாதீங்க. மூல நட்சத்திரத்தினால அதெல்லாம் கெட்டுதல் விளைவுகள்லாம் பொதுவா நடக்காது. அது மேஷ லக்னத்துக்கு மட்டும் ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க. அதுவுமே தசாபுத்திகளுக்கு தகுந்த மாதிரி மாற்றம் ஏற்படக்கூடியது தான். பொதுவா அந்த நட்சத்திரத்தை வச்சு நம்பி ஏமாந்து போகாதீங்க. தெளிவான நல்ல ஜோதிடரை கன்சல்ட் பண்ணி உங்களோட லைஃப் நல்லா இருக்கணுன்றதை நான் விரும்பி கேட்டுக்கிறேன். வீடியோ தொடர்ச்சியா பாருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.